இன்றைய தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. எங்களுடைய அரசியல் வாழ்விலும் சமூக வாழ்விலும் நாங்கள் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு தலைப்பு. எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு அவலம் தான் இது. நாங்கள் எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மனித அவலம் ஒன்றை நாங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கான காரணங்கள் சரிபிழைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருந்தாலும் எனக்குள்ள அபிப்பிராயங்கள் சிலவற்றை நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். சிறு வயதில் நான் ஒரு செய்தி படித்தேன். அந்த உகண்டா என்ற தேசத்திலிருந்து ஒரு சிறிய கால இடைவெளிக்குள்ள இந்தியர்கள் வெளியேறியே ஆக வேண்டும் என்று அதனுடைய ஜனாதிபதி ஆணையிட்டார். அதுக்கு பிறகு நான் படித்த செய்தி யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு மதத்தை பின்பற்றும் மக்கள், அவர்கள் அந்த மதத்தை பின்பற்றுவதாக என்னவோ தெரியல, மத ரீதியாக என்று இல்லாமல், ஆனால் அவர்கள் வடமாகாணத்தை விட்டு மிக குறைந்த கால அவகாசம் 48 மணி நேரம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அது சரியானதாக தெரியவில்லை. ஆனால் 48 மணி நேரத்தில் அவர்கள் கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு வெளியேறியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டளை அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. அதே மாதிரி போராட்டத்திலே பெரிய ஒரு அவப்பெயரை எங்களுக்கு தந்தது. ஒரு இயக்கத்துக்கு மட்டுமில்லாமல் ஒரு சமூகத்துக்கே ஒரு அவப்பெயரை தந்த ஒரு முடிவு என்பதில் கருத்து வேறுபாடு யாருக்கும் இருக்க முடியாது. அந்த கட்டளை யாழ்ப்பாணத்துக்கு சில இழப்புகளையும் தந்தது. அந்த இழப்பில் நான் முதலாவதாக நினைத்துக் கொண்டது எங்களுக்கு தமிழ் போதித்த ஆசிரியராக இருந்த M.A. நும்மான். அவரும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தின் இலக்கிய வட்டத்துக்குள்ள ஒரு செழிப்பூட்டிய ஒரு நபராக அல்லது கவிஞராக நும்மான் விளங்கினார். ஈழத்தை விரும்பி நின்ற போராளிகளுக்கு பலஸ்தீனத்தை, அதன் கவித்துவத்தை அறிமுகப்படுத்தினார். தன் மொழிபெயர்ப்பு மூலமாக அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அவரை இழப்பது என்பது என்னால் உடனடியாக அதுக்கு சமாதானம் தேட முடியாமல் இருந்தது. அதே போல இடதுசாரி இயக்கங்களில் மிக முக்கியமான பங்காற்றியவர் தோழர் இக்பால். ஒரு சாதாரண மனிதனாக தோழர்களுடன் தோழராக பழகிய ஒரு முஸ்லிம், ஆனால் அவர் எல்லோருக்கும் அவர் தோழராக இருந்தார். இந்த 2 பேரையும் யாழ்ப்பாணம் இழப்பது என்பது எனக்கு மிகவும் மனவர்த்தத்தை தந்த ஒரு நிகழ்ச்சியாக அந்த நேரம் இருந்தது. அதையும் விட நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் யாழ்ப்பாண முஸ்லிம்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது. பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய கல்வி வளர்ச்சியில், அதாவது அவர் ஃபர்ஸ்ட் டிகிரி செய்து ஆசிரியராக கொழும்பு சாகிரா கல்லூரியில் சேர்ந்த பின்பு அவரை மேற்படிப்புக்கு மிகவும் ஊக்கப்படுத்தியவர் சாகிரா கல்லூரியின் அதிபராக இருந்த அசீஸ் அவர்கள். அசீஸ் இலங்கையின் முதலாவது முஸ்லிம் சிவில் சர்வன்ட். அசீஸ் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர். இலங்கையின் முதலாவது முஸ்லிம் சிவில் சர்வெண்டை தந்தது யாழ்ப்பாணம். அப்படி ஒரு பின்னணி, அப்படி ஒரு வரலாறு யாழ்ப்பாண முஸ்லிம்களுக்கு உண்டு. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. அந்த நூலகத்தை உருவாக்குவதில் யாழ்ப்பாண முஸ்லிம்களுக்கு நிறைய பங்கு இருந்தது. அதே போல யாழ்ப்பாண மாநகராட்சியின் ஆட்சி பொறுப்பில் உதவி மேயர்களாக, அங்கத்தவர்களாக நிறைய முஸ்லிம்கள் இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தை விட்டு அல்லது முஸ்லிம்களை விட்டு யாழ்ப்பாணத்தை பார்ப்பது என்பது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் நடந்து முடிந்தது. இப்போது 30 வருடங்கள் அதன் முன்பு சென்று விட்டது. இப்போது உள்ள நிலைமைகள், அரசியல் நிலைமைகளை பார்த்தால் இப்ப நாங்கள் திரும்பி போக முடியுமா அல்லது இறந்த காலத்துக்கு திரும்பி போக முடியுமா என்பது ஒரு கேள்வி. சரி, இப்போதுள்ள அரசியல் நிலைமைகளை வைத்துக்கொண்டு பார்ப்போம் என்றால் மிக கூர்மை அடைந்திருக்கிற இன வேறுபாடுகள்,
சிங்களம், தமிழ், முஸ்லிம் வேற வேற எல்லாத்தையும் வந்து மிக மிக கூர்மையாக இருக்கிற நிலைமையில நாங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு நிறைய காரணங்கள். பொருளாதாரம் போட்டி பொருளாதாரமாக திறந்து விடப்பட்ட ஒரு நிலை, வேலைகளுக்கும் வருமானத்துக்கும் எல்லோரும் வந்து ஆளையால் அடித்து கொள்ளுகின்ற நிலைமை, கல்வி மற்றும் வாழ்க்கை நிலைமை, எல்லாவற்றுக்குமான போட்டி அதிகரித்துள்ள நிலைமை, எல்லாவற்றிலும் வந்து நாங்கள் வந்து இப்போது வந்து இன ரீதியாக மிக மோசமாக பிளவுபட்டிருக்கிற நிலையில வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்கள் திரும்பி செல்வது பற்றி நாங்கள் கலந்துரையாட போகிறோம். இதற்கு நான் எல்லோருடைய பங்களிப்பை கேட்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வந்து எப்படி இருந்தாலும் அதை வெளியே ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்தே ஆக வேண்டும். இந்த டாபிக்கை அதையும் விட பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், அதாவது தமிழ் அரசியல் கட்சிகள் எதுவும் பகிரங்கமாக இதை எதிர்க்கவில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறிய முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி செல்வதை வந்து பகிரங்கமாக எதிர்க்கவில்லை. மாவை சேனாராஜா இந்த விஷயத்தில் மிகவும் வெளிப்படையாக அவர்களை வரவேற்றே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறார். சித்தார்த்தன் இன்னும் அவர்கள் வந்து கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் ரெண்டு செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு மாச இடைவெளிக்குள்ள யாழ்ப்பாணத்தில் நடந்த பாலியல் பலாத்கார செய்திகள். ஒன்று வந்து தீவு பக்கத்தில் ஒரு சிறுமி, 8 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டு மண்டை கல்லால் அடித்து கொல்லப்பட்ட ஒரு செய்தி. அது வந்து ஒரு EPDP உறுப்பினர் செய்ததாக வெளியிடப்பட்டது. இரண்டாவது செய்தி, பித்தளை அந்த உலோக பாத்திரங்களை வாங்குவது போல சென்ற 2 முஸ்லிம்கள் ஒரு புத்தி சுவாதீனமற்ற ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலவந்தத்துக்கு உட்படுத்தினது வந்து பெரிதாக பேசப்பட்டது. அது ஃபேஸ்புக் அல்லது இன்டர்நெட் எல்லாத்திலும் வந்து பெரிய அளவில் அது பகிரங்கப்படுத்தப்பட்டது. அதே போல இன்னொரு செய்தி, ஒரு சிறுவன் கடத்தப்பட்டு போய் முஸ்லிமாக மதம் மாற்றப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணத்து தெருவிலே அவர் சில சாமான்கள் விற்பவராக கொண்டு வந்து விடப்பட்ட நிலைமை என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டது. இது இலகுவாக யாழ்ப்பாணத்து மக்களிடையே அல்லது தமிழ் மக்களிடையே வந்து ஒரு எதிர் மனோபாவத்தை தூண்டி விடுவதற்காக அது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட விதம் அப்படி இருந்தது. யாழ்ப்பாணத்தின் மாவட்ட நீதிபதி ஒஸ்மானியா காலேஜில் நடந்த விழாவில் ஒரு நல்ல உரையொன்றை ஆற்றியிருந்தார். அது நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள். குற்றம் வந்து செய்வதற்கு சமூகத்தில் இருந்துதான் குற்றம் வர இல்லை. அதாவது ஒரு தமிழரும் இந்த குற்றங்களை செய்திருக்கலாம், ஆகவே அவர் முஸ்லிமாக இருந்தபடியால் தான் இந்த குற்றத்தை செய்தார் என்று கணிப்பது வந்து மிக தவறான விஷயம் என்று அந்த நீதிபதி வெளிப்படையாக பேசினார். இந்த குற்றங்களை வந்து சமூகம் பொருளை முதன்மைப்படுத்துகிற ஒரு சமூக அமைப்பில் வந்து இந்த குற்றங்கள் வந்து யாரும் இழைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்றதை அவர் கொஞ்சம் புரிய வைத்ததில் வந்து அந்த செய்திகள் அடங்கி போன ஒரு தன்மை இருந்தது. இப்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும். நண்பர் பாலன் சொன்னது வந்து அது உண்மைதான். இடம்பெயர்ந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுற ஊக்குவிப்பு பணம் அல்லது உதவித்தொகை என்பது வந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களுக்கு வழங்கப்படுவது என்பது இல்லை என்பதை நாங்கள் இங்கே ஒப்புக்கொள்ள வேண்டும். புத்தளத்துக்கு இடம்பெயர்ந்து சென்ற முஸ்லிம் மக்கள் இப்போது யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வரும்போது அவர்கள் மீள் குடியேறுவதற்கான உதவிகள் எதுவும் அங்கே செய்யப்படவில்லை என்ற நிலையையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இந்த பின்னணியில் நண்பர் முகமது நிஸ்தார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் புத்தளத்தை புறப்படமாக கொண்டவர். யாழ்ப்பாணத்திலிருந்து அகதிகளாக அலையலையாக மக்கள் புத்தளத்துக்கு சென்ற போது அவர் நேரில் அவதானித்தவர். அதையும் விட பின்னர் அங்கு குடியேறிய மக்களுடன் பழகி அவர்களுடைய அனுபவங்களை சேகரித்தவர். அவர் இங்கே ஒரு சட்டத்தரணியாக பணியாற்றுகிறார். அவரை பேச அழைக்கிறேன். கூடியுள்ள அனைவருக்கும்
என்னுடைய இதை நிறைந்த நல்வாழ்த்துக்கள். முன்னாள் அதிபர் கனல் சபாபதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை, கல்விசார் அனுபவத்தை ஒப்பீட்டு ரீதியிலே மிக திறமாக சுவைப்பட கூறினார். அத்தகைய ஒரு பேச்சாக, சொற்பொழிவாக என்னுடையது அமையாது என்ற முன்னெச்சரிக்கையுடன் தொடர்கின்றேன். வடமாகாணத்தில் முஸ்லிம்களின் மீள்குடியேற்றமும் நிலவரம், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இங்கு நான் சில விஷயங்களை எழுத்து மூலமாக எனக்கு விளங்கக்கூடிய வகையிலே வடிவமைத்துள்ளேன். அதை வாசித்து கொண்டிருக்கும் நேரம் இடைக்கிடையே விளக்கம் தேவைப்படும் போது இதை வாசிக்கும் அதே நேரம் இடைக்கிடையே விளக்கங்கள் தேவைப்படும் போது மேலதிக விளக்கங்கள் தரலாம் என்ற எதிர்பார்ப்புடன் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய இலங்கையின் அரசியல் நிலவரங்கள் பற்றி கதைப்பவர்கள், அதில் குறிப்பாக கடந்த 30 வருட ஆயுத மோதலால் பால்பட்டு போன இன ஐக்கியம் பற்றி பேசுபவர்கள், அது இலங்கை பிரஜைகளாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டு உதவி நிறுவனங்களாகும், என்ஜிஓ என்று சொல்லுவோம் இல்லவா, அந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் கதைக்க தவறாத ஒரு விடயம்தான் இந்த மீள்குடியேற்றம் என்ற அம்சமாகும். அதை நீங்கள் மறுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டீர்கள் என்பது எனது அபிப்பிராயம். இதை விட ஒருபடி மேலே சென்று இலங்கையின் இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு நோக்கி நகர்வதில், அதாவது டியூரபிள் சொல்யூஷன் நோக்கி நகர்வதில் இந்த மீள்குடியேற்றம் என்பது மிக முக்கியமான விடயமாகும் என்பது தமிழ் அரசியல்வாதிகளின் முதல் நிபந்தனைகளில் ஒன்றாகும். அதையும் நீங்கள் மறக்க முடியாது. இது ஒரு புறம் இருக்க, ஏதோ ஒரு காலத்தில் அகதிகள் என்ற நிலையில் இருந்த நம்மில் பல பேருக்கு அகதியாய் இருப்பதின் அல்லது ஆக புரிந்தது அந்த பெயரை தாங்கி நிற்பதின் சிக்கல்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதால் நாம் கூட எந்தவித பின்னடிப்பும் இன்றி இந்த மீள்குடியேற்றம் என்ற வார்த்தையில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கின்றோம். இதையும் நீங்கள் மறக்க முடியாது. இது அத்தனையும் மீள்குடியேற்றம் என்ற சொல் தனியாக பயன்படுத்தும் போதே சாத்தியப்படுவதாக எனக்கு தெரிகின்றது. அதாவது மீள்குடியேற்றம் என்று வரும் பொழுது எந்தவித புனைவுகளும் இல்லாமல், அடைமொழிகளும் இல்லாமல் வரும்போது எஸ் இது இப்படித்தான் என்று நாங்கள் எல்லாம் சாதாரணமாக புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் இந்த சொல்லுக்கு முன்னால் முஸ்லீம்கள் அல்லது முஸ்லீம்களின் மீள்குடியேற்றம் என்று வந்தவுடன் நம்மில் பலருக்கு பல புதிய சில கேள்விகள் பிறக்கின்றன என்பதையும் நீங்கள் மறந்தளிக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். இதில் ஒன்று, இவர்களும் கடைசி யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களா அல்லது அகதியாக்கப்பட்டவர்களா என்ற முதல் கேள்வி. இரண்டாம் கேள்வி, அப்படி இல்லை என்றால் இந்த கட்டத்தில் இவர்கள் ஏன் இதில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயம். இதை விடவும் சில கடுமையான தொனியில் கேட்கும் கேள்வி, யுத்தத்தில் பார்வையாளர்களாக இருந்த இவர்கள் அல்லது சில வேளைகளில் அல்லது பல வேளைகளில் காட்டிக் கொடுப்பில் ஈடுபட்ட இவர்கள் என்ன உரிமையில் இந்த மீள்குடியேற்றத்தில் பங்கு கோருகின்றார்கள் என்ற அடுத்த கேள்வி. இப்படியான கேள்விகளை முன்வைப்பவர்களை பொறுத்தவரை அகதிகள் என்ற வார்த்தை 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009 இருந்து வன்னி அல்லது வவுனியா பிரதேசங்களில் அகதி முகாம்களில் அடைக்கப்பட்டோர் அல்லது அடைக்கலம் அடைந்தோர் பற்றிய ஒரு தெளிவாகும். இப்படியாக அந்த கடைசி கட்ட யுத்தத்தின் பிற்பாடு அடைக்கப்பட்டவர்கள் அல்லது அடைக்கலம் அடைந்தவர்கள் தான் இந்த மீள்குடியேற்றம் என்று எங்கெங்கு பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் உள்வாங்க வேண்டியவர்கள் என்பது அவர்களின் புரிதல். ஆகவே அவர்களுக்கு ஒரு புதிய அகதிகள் என்ற நாமம் சூட்டப்பட்டு, இந்த புதிய அகதிகளைத்தான் நான் ஆரம்பத்தில் கூறிய சம்பந்தப்பட்டவர்களின் கவனத்திலும் உள்ளவர்களாக இங்கே இருக்கின்றார்கள். அதாவது இலங்கை அரசாங்கம்,
இலங்கை பொதுமக்கள் ஆகிய நாங்கள், வெளிநாட்டு அரசாங்கங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் என்று பார்க்கும் பொழுது கூட அவர்கள் இந்த புதிய என்ற அடைப்புக்குள் வரும் அகதிகள் என்போரில் கவனம் மிக கூடுதலாக செலுத்துகின்றார்கள். ஆகவே தான் கடந்த 22 வருடங்களாக பழைய அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சமூகம் எந்தவித தார்மீக காரணங்களும் இன்றி புறக்கணிக்கப்படுகின்றது அல்லது இதுவரை புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளது. இப்படி கண்டுகொள்ளப்படாதவர்கள் ஒன்றல்ல, 10 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, 1 லட்சம். 1 லட்சம் என்பது சாதாரண தொகை அல்ல. இன்று 3 லட்சம் மக்கள் கடைசி யுத்தத்தின் பின் அகதி முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்று நாம் மிக ஆக்ரோஷமாக இலங்கை அரசாங்கத்தை அல்லது சம்பந்தப்பட்டவர்களை குற்றச்சாட்டும் பொழுது இந்த 1 லட்சம் மக்களை நாங்கள் ஒரு தூசாக மதிக்க முடியாது, 3ல் ஒரு பகுதியினர். ஆனால் அவர்கள் இந்த அகதி என்ற நாமத்தை சூடி வாழ்ந்தது 3 வருஷம் அல்ல, அல்லது 4வது வருஷத்தை நோக்கிய காலப்பகுதியும் அல்ல, 22 வருஷங்கள். 22 வருஷங்கள் எத்தகைய கஷ்டங்களுக்கு அவர்கள் உட்பட்டிருப்பார்கள், அல்லது அந்த 1 லட்சம் மக்களையும் தாங்கி இருந்த அந்த பிரதேச மக்கள் என்னென்ன உபாதைகளுக்கு உட்பட்டிருப்பார்கள் என்பதை அநேகமாக நாம் எல்லோரும் சிந்திக்க தவறியிருக்கின்றோம். இந்த 1 லட்சம் மக்கள் ஆண்கள், பெண்கள், சிறுவர், வயோதிகர்கள், நோயாளிகள், நடக்கவே முடியாதவர்கள் என்று பலதரப்பட்டோம். ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் சந்தர்ப்பவசத்தால் முஸ்லிம்கள். அண்மைய நோவே அகதிகள் அமைப்பின் நோர்வீஜியன் ரெஃப்யூஜி கவுன்சிலின் கணக்கெடுப்பின்படி நான் 1 லட்சம் என்று இதுவரை சொன்னதே அவர்கள் இல்லை, அது அப்படி அல்ல. 95,000, அதாவது 5000 குறைந்து 95,000 அகதிகள் என்று தங்களுடைய அறிக்கையிலே பதிந்துள்ளார்கள். இந்த 95,000 அகதிகளை வரவேற்பு சமூகம் அல்லது ஆதரவு சமூகம், ஹோஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்லும் இந்த மக்கள் இந்த அகதிகளை குறிப்பிடும் போது ஏனைய வெளிநாட்டு அரசாங்கங்களோ அல்லது வெளிநாட்டு உதவி நிறுவனங்களோ அல்லது நாங்களோ அல்லது எம்மில் பலரோ அடையாளம் காண்பது போன்று IDPs, அதாவது இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பர்சன்ஸ் என்று பார்க்கவில்லை. அவர்கள் அடித்து கூறுகின்றார்கள் இந்த ஹோஸ்ட் கம்யூனிட்டி, இந்த அகதிகள் forcibly evicted persons. நீங்கள் ஏன் IDP என்று ஏதோ ஒன்றை மறைப்பதற்காக சொல்கின்றீர்கள்? அதில் உள்ள சரிபிழைகள் தெரியாமல் கதைக்கின்றீர்கள். அவர்கள் வெறுமனே IDPs அல்ல. உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு வேண்டுமானால் நீங்கள் அவர்களை IDP என்று கூறுங்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே FEP, forcibly evicted persons. இந்த சொல்லாடல் அந்த ஹோஸ்ட் கம்யூனிட்டியை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒன்று. அது ஏனென்று பார்ப்போம். என்னை பொறுத்தவரையில் இந்த பெயர் வளங்கள் ஐதர் IDPO அல்லது FEPO முக்கியமல்ல. மீள்குடியேற்றம் என்று வரும் பொழுது இவர்கள் முக்கியமானவர்கள் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் ஆக இருக்க வேண்டும். இந்த IDP அல்லது FEPs எங்கெங்கு நாம் அகதிகளின் மீள்குடியேற்றம் என்று பேசுகின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த குறிப்பிட்ட 95,000 அகதிகளும் அகதிகள் என்ற வரையறுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது எல்லோருடையும் வேணவா? துரதிர்ஷ்டவசமாக நிலைமைகள் அப்படி அமையவில்லை இலங்கையில். இந்த வகையில் அகதி முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் பற்றி பேசும் போது அதனோடு இறுக பின்னி பிணைந்த மக்கள் தான் இந்த ஆதரவு அல்லது வரவேற்பு சமூகம், அதாவது ஹோஸ்ட் கம்யூனிட்டி என்று நாம் நிறைய அடையாளம் கண்டோம். இவர்களை பற்றி கதைக்காமல் அகதிகளே ஒரு பக்கம் விடுவோம். இப்பொழுது இந்த ஹோஸ்ட் கம்யூனிட்டியை பற்றி கதைக்காமல் இந்த அகதிகளின் பின்னணியை உங்களால் அறிய முடியாது. மீள்குடியேற்றத்தின் அவசியம் பற்றி உங்களால் உணர முடியாது.
அதை கலைப்பதில் அர்த்தமே இல்லை. ஆகவே இந்த அதிகளை பற்றி கலைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஹோஸ்ட் கம்யூனிட்டியை பற்றி அல்லது அவர்களை மறந்துவிட்டு எடுக்கப்படும் எந்த தீர்வும் நீண்டு நிலைத்திருக்கும். டியூரபிள் பரிகாரம் என்பதை கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே டியூரபிள் சொல்யூஷன் ஒன்று இந்த ஆதிகள் சம்பந்தமாக வர வேண்டும். அதுவே இலங்கையின் நடைமுறையில் உள்ள இனப்பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்றிருந்தால் நிச்சயமாக அங்கே இந்த ஹோஸ்ட் கம்யூனிட்டியின் அவலங்கள் பற்றி பேசப்பட வேண்டும். அதை சமாளித்துக் கொள்வதற்கான பரிகாரங்களும் தேடிக்கொள்ளப்பட வேண்டும். ரைட். இப்படி பலாத்காரமாக அதிர்நிலைக்கு உள்ளான இந்த முஸ்லிம்கள் எங்கிருந்து வந்தார்கள்? கடந்த 22 வருடங்களாக எங்கு அதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை. நண்பர் ஜெயக்குமார் ஏற்கனவே சொல்லியிருந்தால் அதே போல உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுடைய நினைவை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுவதற்காக வேண்டி சில ஒரு வார்த்தைகள் நான் அதை பற்றி கூறலாம். இவர்கள் தான் அக்டோபர் மாதம் 1990 யாழ், முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி பகுதியில் இருந்து தமிழ் புலிகளால் 2 மணி நேர கால அவகாசத்தில், நண்பர் 48 மணி நேரம் என்று சொன்னார், அது கூட சரியாக இருக்கலாம். என்னுடைய கருத்து சேகரிப்பில் கிடைத்த தகவலின்படி 2 மணி தியாலம், அது பொய்யாகவும் இருக்கலாம். இங்கே எங்களுக்கு அது அவசரம் அல்ல. ஆனால் விடுதலை மன்னிக்க வேணும். விடுதலை புலிகள் என்ற விடுதலை என்ற வார்த்தையை நான் புலிகளுக்கு பாய்ப்பதில்லை, தவறுதலாக வந்துட்டு மன்னிக்கும். புலிகளால் 2 மணி நேர கால அவகாசத்தில் ரூபாய் 500க்கு மேலான பணமோ பொருளாகவோ எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படாதோர் தான் இவர்கள். தங்கள் பொருளாதார பெருமானம் உள்ள கால்நடைகளை கூட தங்களுடன் கூட்டிச் செல்ல அனுமதிக்கப்படாதோர் தான் இவர்கள். தப்பிச் செல்லும் காலக்கெடு முடியும் முன் உயிர் உத்தரவாதம் தேடி இரவோடிரவாக வள்ளங்கள் மூலம் இந்து கடலோரத்தின் ஊடாக புத்தளத்தில் வந்திறங்கியவர்கள். எமது ஊராகிய புத்தளத்தில் வந்திறங்கியவர்கள். விஜயன் முதல் இலங்கைக்கு வந்து இறங்கியதும் புத்தளம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட அந்த இலங்கையின் ஒரு பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் அதே கரையோரத்துக்கு மிக 1000 வருடங்களுக்கு பின்பு இரவோடிரவாக வள்ளங்களில் வந்து சேர்ந்தார்கள். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. யார் வருகின்றார்கள்? வடக்கில் பூகம்பம் நடந்ததா, புயல் அடித்ததா, பாகிஸ்தான் எறிந்த செல் இந்திய மிசைல்ஸ் இந்தியாவில் கரையை நோக்கி விழாமல் தப்பித்தவரி வடபகுதியில் விழுந்து விட்டதா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இரவோடு இரவாக வந்து இறங்கியவர்கள். அந்த இரவோடு இரவு புத்தள மக்கள் விழித்துக் கொண்டார்கள். என்ன நடந்தது என்று கேட்கவில்லை. நீங்கள் யார் என்று கேட்டார்கள். மன்னாரிலிருந்து வருகின்றோம், வாங்கள், அவ்வளவுதான். அந்த காலையில் இருந்து அல்லது அந்த இரவோடு இரவு இருந்து அந்த புத்தள பிரதேசத்தில் உள்ள விளையாட்டு கழகங்கள், அமைப்புகள், பள்ளிவாசல்கள் எங்குமே பிரச்சாரங்கள் நடந்தன அல்லது ஒரு அறிவூட்டல் நடந்தது. இப்படியாக அகதிகள் வடபகுதியில் இருந்து வந்துள்ளார்கள், வெறுங்கையோடு வந்துள்ளார்கள். இவர்களுக்கு தேவைப்படுவது உணவு, உடை, சாமான்கள், சட்டி, பெட்டி, பாய், தலையணி, உடுப்புகள். ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்களும் ஒரு உத்தரவாக போட்டார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் உத்தரவாக பிறப்பித்தார்கள். ஆக குறைந்தது ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சாப்பாடு பொதி கட்டாயம் தர வேண்டும் என்று. இப்படி பல மாதங்களாக நடந்தன. புத்தளத்தின் பாடசாலைகள் அனைத்து மூடப்பட்டன. பாடசாலைகளிலும் பொருள் களஞ்சியங்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். இப்படி எந்தவித முன்னறிவித்தலோ அல்லது அழைப்போ இல்லாமல் போகின்றோமே, நாங்கள் எந்தவித பிரச்சனையும் என்று வரவேற்கப்படுவோமா என்ற கேள்வி அவர்கள் மனதிலே இருந்திருக்கும். இருந்தாலும் அவர்கள், அதாவது புத்தளத்து மக்கள், எங்களை போன்ற முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அவர்கள் வந்தார்கள். அதே அடிப்படையை மாத்திரம் வைத்து அவர்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம். இப்படி ஆதரவு சமூகமாக நாங்கள் ஒரு ஹோஸ்ட் கம்யூனிட்டியாக, வரவேற்பு சமூகமாக அல்லது ஆதரவு சமூகமாக இரவோடு இரவாக நாங்களே எங்களுடைய சுய விருப்பத்தில் எங்களை மாற்றிக்கொண்டோம்.
இப்படியான உதவிகள், ஊர் மக்களால் செய்யப்பட்ட உதவிகள் மூலம் பல மாதங்களாக இந்த அகதிகள் கவனிக்கப்பட்டார்கள். பாடசாலை, நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கு உள்ள பாடசாலை அத்தனை மூடப்பட்டு விட்டது. மாணவர்களை பொறுத்தவரை அவருக்கு ஒரு ஜொலியான பீரியட், பாடசாலையை மூடிவிட்டாச்சு, ஃபைன். ஆனால் பரீட்சைக்கு தயாராக இருக்கும் மாணவர்களுக்கு போக இடமில்லை. வடபதி போல் புத்தளத்தில் எங்குமே நீங்கள் மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தை பிரயோகத்துக்கு, கல்வி கடைகளை காண முடியாது. ஐ மீன் டியூட்டோரிஸ் அங்கே இல்லை புத்தளத்தில். ஆகவே பாடசாலை மாத்திரம்தான் அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான ஒரே ஒரு இடம். அதை நாங்கள் பாதிக்கப்பட போகின்றோம். இன்னும் 2 மாதங்களில் பரீட்சை, இன்னும் 6 மாதங்களில் பரீட்சை. எங்களுக்கு கவலை இல்லை, வந்தவர்களை தங்குவதற்கு இடம் வேண்டும், வீடு வாசல்கள் இடமில்லை, அந்த பாடசாலையிலே தங்க வைத்தோம். இப்படி அந்த புத்தள மாணவர்கள் கல்வியில் தங்களுக்கு பாதிக்கப்படுவதை பொருட்படுத்தாது அவர்களை ஏற்றுக்கொண்டோம். இப்படியாக அங்கு வாழ்ந்த அகதி சமூகமும் ஆதரவு சமூகமும் பெருளவிலான ஐக்கியத்தை தங்கள் சமய நம்பிக்கை ஊடாக ஏற்படுத்திக் கொண்ட பொழுதிலும், நான் அடிக்கடி இந்த சமய நம்பிக்கை என்று சொல்கின்றேன், அதற்காக வேறு சமயங்களை குறைத்து கூறுவதோ அவர்களுடைய தாராள மனப்பான்மை இல்லையோ என்பதல்ல எனது வாதம். எங்களுக்கு அந்த சமய அடிப்படையில், உதாரணமாக எங்களுடைய இறை தூதர் முகமது என்பவர் மக்காவில் இருந்து அவருடைய சொந்த மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட போது மதீனா என்ற இடத்தில் அந்த மக்கள் அவரை வரவேற்றார்கள். வரலாற்று ஆசிரியரின்படி அந்த சம்பவம் தான் உலகத்தில் முதலாக அரசியல் அடைக்கலமாக வர்ணிக்கப்பட்ட ஒரு விஷயம். பொலிட்டிக்கல் எசைலமாக அதை கருதுகின்றார்கள். அந்த 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 அரபு வார்த்தை எனக்கு தெரியாது. அந்த அரபு வார்த்தையில் தான் எசைலம் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை கூட பிறந்ததாக சொல்கின்றார்கள். அது எனக்கு தெரியாது, அது அவசியமும் அல்ல. ஆகவே எங்களுக்கு அடிப்படையில் ஒரு எண்ணம் இருக்கின்றது, இப்படியாக எந்த அகதிகள் வந்தாலும் நாங்கள் அவர்களை வரவேற்று ஆக வேண்டும் என்று. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் 1983ஆம் ஆண்டு நான் புத்தகத்தில் இருக்கும்போது கொழும்பில் இருந்த என்னுடைய தலைமை காரியாலயம், நான் அப்பொழுது ரெட்பானா நோவிச்சியன் ஆஸ்திரியா கொலபரேஷன் ஜாயின்ட் வெஞ்சரில் நடந்த ரெட்பானா வேலை செய்து கொண்டிருந்தேன். தலைமை காரியாலயத்தில் இருந்து அழைப்பு வந்து உடனடியாக வரவும் என்று. என்னவென்று சாதுவாக தெரியும். நான் 22ஆம் தேதி அங்கே என்னுடைய சட்ட பரீட்சை முடித்துக் கொண்டு நான் என்னுடைய இன்றைய வைஃப் முன்னே காதலியுமாக கிரீன்லேண்ட்ஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்போ அங்கே உள்ள சிப்பந்தி எங்களுடைய கதையை பார்த்துவிட்டு அதை நினைத்திருக்க வேண்டும், நாங்கள் இருவரும் வடபகுதியை சேர்ந்தவர்கள் என்று. உண்மையில் என்னுடைய வைஃப் யாழ்ப்பாணம், நான் புத்தளமா, என்னுடைய யாழ்ப்பாணம் தமிழ் அல்ல. இருந்த பொழுதும் அவர் நாங்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தவர் என்று நினைத்து ஒரு பரிதாபத்தில் சொன்னார், தம்பி தங்கச்சிகள் இன்றைக்கு உடனடியாக நீங்க இங்கிருந்து ஊருக்கு ஓடிருங்கோ, ஏதோ நடக்க போகுதுங்க. 22ஆம் தேதி அவர் சொல்லிட்டார். அப்ப எங்களுக்கு விளங்க இல்லை இதில் உள்ள தாற்பயங்க என்ன சொல்கின்றார். மனசுக்கு குட் பை சொல்லிவிட்டு நான் புத்தளம் வந்து விட்டேன். அந்த காலையில் கொண்டிருந்த தமிழர்கள் உடனடியாக கொழும்புக்கு வாண்டு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அங்கே போகும்பொழுது நான் அந்த கண்ட காட்சி, நான் ஆஃபீஸ் வாகனத்திலே போயிட்டு என்னை டிரைவர்கிட்ட சொன்னேன், பெட்ரோல் இறக்கி விட்டு விட்டான். அப்போ எனக்கு ஆஃபீஸ் பம்பளை வீட்டில் இருக்கின்றது. அதை போவதற்கு முன்னாடி அங்கே என்ன நடக்கின்றது என்று ஒரு வகை விடுப்பு பார்ப்பதற்கான சந்தர்ப்பமாக நினைத்து கொண்டு நான் பெட்ரா பஸ் ஸ்டேஷனில் நிற்கின்றேன். நான் கொஞ்சம் சிங்களம் கதைப்பேன், இப்போ அது மறந்து விட்டது. உடல் நடுங்குகின்றது, எனக்கு வாய் திறக்க பயமாக இருக்கின்றது. எனக்கு கண் முன்னால் பெட்ரா பஸ் ஸ்டேஷனில் ஒரு தமிழரை உயிரிடம் போட்டு எதிர்த்தார்கள். இப்பொழுது என்னுடைய காரியாலயத்துக்கு போகும்போது என்னுடைய மனசியை சந்திப்பதற்காக கொழுப்பிட்டி லேண்ட்ல நடந்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் கொட்டி என்னவாண்டு கத்தி கொண்டு சிங்களவர்கள் பாய்ந்து ஓடுகின்றார்கள். இது என்னடா, அங்கே ஒரு தமிழரை எதிர்க்கின்றார்கள், இங்கே கொட்டி என்னவாண்டு சிங்களவர்கள் ஓடுகின்றார்கள். அப்படியே காரியாலயத்துக்கு போகும் முன்னால் திருப்பி பொருளைக்கு போனேன். அங்கேதான் நான் கண்ட பயங்கர காட்சி. அப்படியே இசதி மேட்டேனவாண்டு ஒரு சிங்களவன் கத்துதான். அடே இசதி அங்கலவான் அந்த இசதி இந்த கையில் பெரிய பொல்லுண்டு. நான் இதை கற்பனை பண்ணி சொல்லவில்லை, என்னுடைய மனது அப்படியே பதிந்துள்ளது. அப்ப அதை கூப்பிடுன்னு ஒரு சிங்களவன், அடே இசதி மேட்டனவா கம்ப பொல்லு கொண்டு அடிக்கிறதுக்கு அவன் பொல்லு கொண்டு போறான். அதே இடத்தில் ஒரு கால் சட்டையுடன் ஒரு நிற்கும் இன்னொருத்தனை இந்த இசதி கூப்பிட்டா, அடே ரமேஷ் மேட்டனவான் போ அப்படின்னு ரமேஷ் என்று கூப்பிட்டா. அப்பதான் எனக்கு அடே இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இங்கே அடிக்கின்றார்கள்.
சிங்களவன், முஸ்லீம், தமிழர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது கலவரம் என்பதை விடவும் அங்கே கொள்ளை சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, இது